தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் எல் நினோனா என்ன, அது நம்ம நாட்டில் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட சென்னை வெதர்மேன் மிஸ்டர் அஜித் குமார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ உலகமே பேசுறது சூப்பர் எல் நினோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி. முதல்ல எல் நினோனா என்ன, அது என்ன மாதிரியான பாதிப்புகளை நம்ம நாட்டுக்கு ஏற்படுத்துது சார்? ஸோ எல்னினோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பசிபிக் பெருங்கடல் இருக்கு. இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய கடல் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். இந்த பசிபிக் பெருங்கடல் இயல்பை காட்டிலும் சற்று வெப்பம் அடைகிறது தான் நம்ம எல்னினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கூல் ஆகும். கூல் ஆகிறது நம்ம லானினா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்னினோ ஏன் பேசுபொருள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்னினோடைய எஃபெக்ட்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப விளைவுகள் ரொம்ப வஸ்டான விளைவுகளா இருக்கும். அதனால அது பெரிய பேசுபொருளா இருக்கு. மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எல்னினோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன சார்? எப்படி அது கிரியேட் ஆகுது? ஸோ கடல் பகுதியில் இருக்கிற அந்த வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம், அந்த ஒரு 3-4 இயர்ஸ் அந்த ஒரு கேப் இருக்கும். சில டைம் ஒரு 10 வருஷம் இருக்கும், சில டைம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த காற்று, இந்த ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேட் வின்ஸ் உடைய டைரக்ஷன் மாறும்போது நமக்கு இந்த வெப்பம் ஆகும். இந்த கடலுடைய சர்ஃபேஸ் பகுதியில தான் இந்த வெப்பம் உருவாகுது. ஸோ தற்போது பாத்தீங்கன்னா இந்த வெப்பம் பாத்தீங்கன்னா இயல்பை காட்டிலும் 1 டிகிரிக்கு நமக்கு ரீச் ஆயிருக்கு. இதை நம்ம எல்னினோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 2 டிகிரிக்கு மேல போகுது, இந்த வெப்பநிலை 2 டிகிரி, இயல்பை காட்டிலும் 2 டிகிரிக்கு மேல போகுது அப்படின்னா சூப்பர் எல்னினோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம கடைசியா பார்த்த சூப்பர் எல்னினோ ஈவெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா 2015 அப்படின்னு சொல்லலாம். நம்ம 2 டிகிரி கிட்டத்தட்ட 2 டிகிரி கிட்ட நமக்கு வந்திருக்கு. இந்த டைம் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 4 டிகிரிக்கெல்லாம் வெப்பமடையும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அப்போ ஏற்பட்ட பாதிப்பும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல அதிகமான பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா எந்த மாதிரி சார் அஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு பிசிக்கலாவே? ஸோ பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வெப்பம் அதிகமா இருக்கும். சம்மர் டைம்ல நமக்கு இயல்பை காட்டிலும் அதிகமான வெப்பம் இருக்கும். ஸோ 40 டிகிரி காமனா வருது அப்படின்னா அந்த 40 டிகிரி 42 டிகிரியா இருக்கலாம், 44 டிகிரியா போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா ஒரு இப்போ சென்னையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கடந்த சில நாட்களாக ஒரு கண்டினியூஸா ஒரு 40 டிகிரி, நம்ம இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு 40 டிகிரின்ற வெயில் இருக்கு. ஸோ மழை நமக்கு தென்மேற்கு பருவமழையில நமக்கு மழை குறைவாக இருக்கும். இயல்பை காட்டிலும் நமக்கு குறைவாக மழை இருக்கும். ஸோ இந்த வைல்டு ஃபயர், இந்த காடு பகுதிகளில் நமக்கு இந்த வைல்டு ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த எல்னினோ வரும்போது இந்தியாவுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல, சில இடத்துல மழை பாதிப்பு இருக்குங்கிறாங்க, சில இடத்துல வெயில் அதிகமா இருக்குங்கிறாங்க. எந்த கண்ட்ரீஸ்ல எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இந்தியா அண்ட் ஆப்பிரிக்கா, இந்த ஏசியா ஆல் ஓவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இயல்பை காட்டிலும் நமக்கு மழை குறைவாக இருக்கும். ஸோ அமெரிக்காவுடைய இந்த வெஸ்ட் பார்ட் ஆஃப் அமெரிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு இயல்பை காட்டிலும் அதிக மழை இருக்கும். ஸோ ஒரு ஏரியால அதிகமான மழை, ஒரு இடத்துல சுத்தமா மழை இல்லை. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸுமே இருக்கும். ஒரு பகுதிகளில் அதிகமான மழை கொடுக்கும், இன்னொரு பகுதியில் சுத்தமா மழை இல்லை, வெயில் அதிகமா இருக்கு, வறட்சி. ஸோ இந்த மாதிரியான தாக்கங்களை தான் நமக்கு இந்த எல்னினோ ஏற்படுத்தும். குறிப்பா நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை இயல்பினை காட்டிலும் குறைவாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை இயல்பை காட்டிலும் சற்று அதிகமா இருக்கும். அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா நமக்கு 2015 நம்ம பார்த்தோம், வெள்ளம் பார்த்தோம். சார், குளோபல் வார்மிங்னு சொல்றாங்க இல்லையா, அதனால இந்த சேஞ்சஸ் ஏற்படுதா சார்? ஸோ பூமி வெப்பமயமாதல் கண்டினியூஸா இப்போ ரொம்ப வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த எல்னினோ லானினான்றது ஒரு பேட்டர்ன் தான், இந்த கிளைமேட்டோட ஒரு பேட்டர்ன் தான். இப்போ எல்னினோ 1877 நமக்கு வந்திருக்கு. ஸோ 1997 வந்திருக்கு. ஸோ அப்பெல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு பூமி வெப்பமயதல் எல்லாம் கிடையாது இல்லை. ஸோ அந்த காலகட்டத்திலே இந்த எல்னினோ லானினா இருக்கு. பட் இதை இப்போ நமக்கு இந்த குளோபல் வார்மிங் இன்னும் அதை ஆக்சிலரேட் பண்ணுது. அந்த தாக்கத்தை பயங்கரமா அதிகரிக்குது. ஸோ முன்னாடி அந்த அளவுக்கு தாக்கலன்னா இந்த தடவை ஒரு எல்னினோ வருதுன்னா முன்னாடி நடந்ததை விட ஒரு 2-3 மடங்கு அதிகமான ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரியே நம்ம அதை எதிர்பார்க்கலாம். சார், கோஸ்டல் ஏரியாஸ் மாதிரி இப்போ சென்னையில் ஆல்ரெடி ஏற்கனவே வெயிலோட பாதிப்பு தாக்கமும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாஸில் எப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகுது? கடலோர தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழையில நமக்கு அதிக மழை பெய்யுது. ஸோ வடகிழக்கு பருவமழையில நமக்கு அதீத மழை இருக்கும். ஸோ சம்மர் டைம் வரும்போது நமக்கு இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதிரி சம்மர் டைம்ல வரும்போது நமக்கு வெப்பம் அதிகமா இருக்கும். 40-41 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெப்பம்ன்றது நம்ம இந்த டெம்பரேச்சர் மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஹியூமிடிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. காற்றுல எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கு, அதை பொறுத்து தான் நம்ம இந்த ரியல் ஃபீல் அப்படின்றது மாறும். ஸோ டெம்பரேச்சர் 40 டிகிரி தான் இருக்கும். பட் ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது நமக்கு வேர்வை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேர்வை அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த ரியல் ஃபீல் அப்படின்றது 50 டிகிரி 60 டிகிரி வரைக்கும் நமக்கு அந்த
டெம்பரேச்சர் வந்து நம்ம ஃபீல் பண்றது வந்து என்னதான் 40 டிகிரில சென்சார்ல இருந்தாலும் நமக்கு 60 டிகிரி இருக்கிற மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கும். வேர்வை அதிகமா இருக்கும். ஈஸியா வந்து நமக்கு இந்த பாடி வந்து ஈஸியா வந்து நமக்கு வீக் ஆயிடும் அந்த இந்த மாதிரி டைம். ஓகே. அக்ரிகல்ச்சரில் இது ரெஃப்ளெக்ட் ஆகுமா சார்? டெஃபினெட்லி அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வறட்சின்னு வரும்போது நமக்கு தேவையான தண்ணீர் வந்து இருக்காது. ஸோ இந்த வருஷம் நமக்கு காவேரி பார்த்தீங்கன்னா காவேரியில போதியமான மழை இல்லை. நமக்கு தென்மேற்கு ம். பருவமழை தொடங்கிருச்சு. தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல்ல 2லயே தொடங்கிருச்சு. பட் ஆனா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ்லயே நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லை. ஸோ காவேரி நமக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெரிய ஒரு மழை இல்லை. மேட்டூர் டேமும் அதே மாதிரி தான். நமக்கு மேட்டூர் டேம் வந்து பெருசா நமக்கு இப்போ ஓப்பன் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. 40 டிஎம்சி சம்திங் தான் தண்ணி இருக்கு. ஸோ இது வந்து வறட்சியும் வந்து ஏற்படுத்தும். ஸோ விவசாயிகள் வந்து அதிகமா தண்ணி தேவைப்படுற அந்த கிராப்ஸ் வந்து போடாம கம்மியா என்ன தண்ணி தேவைப்படுதோ அந்த மாதிரியான கிராப்ஸை வந்து அவங்க கல்டிவேட் பண்ணா நல்லா இருக்கும். சார், இப்போ இந்த ஜூனுக்கு அப்புறமா எப்படியுமே வழக்கமாக நம்மளுக்கு மழைக்காலம் தான் வரும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஃப்யூச்சரில் நம்ம இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. இது எப்படி சார் பாசிபிள்? ஸோ ஜூன் டு செப்டம்பர் நமக்கு தென்மேற்கு பருவமழை இயல்பை காட்டிலும் நமக்கு கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. வானிலை ஆய்வு மையமும் நமக்கு அப்படிதான் வந்து சொல்லியிருக்கு. வடகிழக்கு பருவமழை நமக்கு அக்டோபர் டு டிசம்பர் வடகிழக்கு பருவமழையோட பேட்டர்ன் கம்ப்ளீட்டா வேற. ஸோ அந்த பேட்டர்னுக்கு வந்து எல்லினோ வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த தென்மேற்கு பருவமழைக்கான பேட்டர்னை வந்து எல்லினோ வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை விட நமக்கு இந்த வருடத்தை விட 2027 தான் வெப்பம் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங் டெவலப்பிங் எல்லினோ இது. ஸோ நெக்ஸ்ட் இந்த எல்லினோடைய தாக்கம் வந்து முழுவதாக நமக்கு வந்து 2027 நம்ம பார்ப்போம். 2027 சம்மர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் மழை வந்து நமக்கு இயல்பை காட்டிலும் நமக்கு இந்த டைம் நம்ம பார்க்குற மழையோட அடுத்த வருஷம் நமக்கு குறைவாக தான் இருக்கும் தென்மேற்கு பருவமழை. அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை வந்து பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பகுதியில வந்து சுத்தமா மழை இல்லாத மாதிரி. இப்போ வெஸ்டர்ன் எடுத்தோம் கோயம்புத்தூர், நீலகிரி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் இருக்கிற ஏரியா இந்த மாதிரி இடத்துல வந்து சுத்தமா மழை இல்லாத மாதிரி இருக்கும். இந்த ஒரு போர்ஷன் வந்து ஃபிளட்டிங் ரெயின்ஸ், அதாவது வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஈக்குவலி பேலன்ஸ் அவுட் பண்ணணும். எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து வறட்சி அப்படின்றது நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு இடத்துக்கு வறட்சி வரும், ஒரு இடத்துக்கு வந்து வெள்ளம் வரும். ஸோ அதை எப்படி அவங்க பேலன்ஸ் அவுட் பண்றாங்க அப்படின்றத வந்து இது பண்ணிக்கணும். பொதுமக்கள் வந்து போதுமான அளவுக்கு நமக்கு இந்த சம்மருக்கு வந்து அதிகமா எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த 11 to 3 PM டைம்ல வெளியே போகாம இருக்கிறது. அண்ட் தண்ணீருடைய யூசேஜ் வந்து நம்ம இப்பயே கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சென்னை போன்ற பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு எப்பயுமே ஏற்படும் நமக்கு சம்மர் டைம்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்பயுமே நமக்கு இப்பல இருந்தே நமக்கு வந்து அந்த யூசேஜை வந்து அவங்க கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலுமே கொஞ்ச நாள் அது கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இப்ப இருந்து அதுக்கான பிளானிங் வந்து நம்ம பண்ணிட்டோம் நல்லா இருக்கும். ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் நமக்கு நெக்ஸ்ட் இயர் என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மின் யூசேஜ் அதிகமா இருக்கு. எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜ் வந்து இந்த வருஷமே நமக்கு ஒரு பீக்கை டச் பண்ணிருக்குன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி நமக்கு இருக்கும். பவர் கட்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பவர் கட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான பேக்கப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லது. எல் நினோ ஏற்படுத்துகிற விளைவுகளும் மக்களும் அரசாங்கமும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி தேங்க்யூ சார். மேடம்.